இன்சுலின் ஊசி போடுவது எப்படி? இன்சுலின் ஊசி போடுறதுல நிறைய தவறுகளை என்னுடைய மருத்துவ வாழ்க்கையில தினசரி நான் பார்க்கிறேன். அது என்னென்ன மாதிரி தவறுகள், அந்த தவறுகள் இல்லாம நம்ம எப்படி இன்சுலின் போடலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஒருத்தருக்கு இன்சுலின் போடணும் அப்படின்னு நாங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த பேஷண்ட் எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க இன்சுலின் போடுவாங்க, அவங்கள்ட்ட நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவா பேஷண்ட் எங்கிட்ட சொல்ற வார்த்தை. ஆனா ஒவ்வொருத்தரும் இன்சுலின்னா என்ன, அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்சுலினுக்காக இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட நாமளே இன்சுலின் போட்டு பழகிக்கணும். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில் ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் கடந்த 35 வருடங்களாக மருத்துவமனை நடத்தி வருகிறேன். எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்லாது சர்க்கரையினால் ஏற்படும் கால் புண்ணுக்கு கடந்த பல வருடங்களாக வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சேனல் மருத்துவ அறிவியலை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்கிறோம். அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. முதல்ல இன்சுலின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இன்சுலின் ஒரு ஹார்மோன். நம்ம உடம்புல நம்ம வயிற்று பகுதியில் உள்ள பேங்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையத்தில் இந்த இன்சுலின் உற்பத்தி ஆகுது. இந்த இன்சுலின் நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள மாவுச்சத்தை, அதாவது கார்போஹைட்ரேட்டை நமக்கு தேவைப்படும் சக்தியா மாத்தி நம்ம உடல் இயங்க பயன்படுது. அதாவது நம்ம உடல் இயங்கணும் அப்படின்னா இன்சுலின் மிக 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 முக்கியம். இந்த இன்சுலின் சுரக்கிறத வச்சு சக்கரை பேஷண்ட்டை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று, முதல் வகை சர்க்கரை நோயாளி. இந்த பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சுரப்பு அறவே இருக்காது. இன்சுலின் போட்டு தான் இவங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். இன்சுலின் போடாம இருந்தால் ஒரு வாரத்திலே அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். 2வது வகை சர்க்கரை நோயாளியில இன்சுலின் சுரப்பு இருக்கும், ஆனா போதுமான அளவுக்கு இருக்காது. இவங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த இன்சுலின் சுரக்கிறதுக்கான மாத்திரைகள் கொடுத்து இன்சுலினை அதிகமா சுரக்க வச்சு சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் இன்சுலின் தேவைப்படாது. ஆனால் சில அவசர காலங்களில் இவங்களுக்கும் இன்சுலின் தேவைப்படும். எப்பனா திடீர்னு சுகருடைய அளவு 500 600 அந்த மாதிரி போயிருது, அல்லது ஒரு பேஷண்ட்டுக்கு 300 400 அந்த லெவலில் இருக்கு. அப்போ கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அந்த சமயத்தில் இன்சுலின் போட வேண்டி இருக்கும். காலில் ஒரு புண்ணு வருது, அந்த புண்ணு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி சலமெல்லாம் வச்சிருது. அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும். இன்சுலின் போட்டு புண்ணு ஆறின பின்னாடி அவங்க பழையபடி மாத்திரைக்கு போயிடலாம். சில பேருக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். சில பேர் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு சர்க்கரை வருது அப்படின்னா அந்த சமயத்துல அவங்களுக்கு இன்சுலின் போட வேண்டி இருக்கும். இப்போ ஒரு நீண்ட காலமா ஒரு சுகர் பேஷண்ட் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லை, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும். இதை பத்தியெல்லாம் விரிவா நான் ஒரு நோய்களின் தாய் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இப்ப நான் சொன்ன தகவல்களை தாண்டி சர்க்கரையை பற்றிய எல்லா தகவலும் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகம் வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலும் இன்சுலின் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் போட வேண்டி இருக்கும். ஒரு சில இன்சுலின் சாப்பிட்ட பின்னாடியும் போட வேண்டி இருக்கும். இது உங்க டாக்டர் இன்சுலின் எழுதும் போதே சொல்லிடுவாரு, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி போடணும் அல்லது இது சாப்பாட்டுக்கு பின்னாடி போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி போடுற இன்சுலின் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போடணும். சாப்பாட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்சுலின் போட்டுட்டு 15 நிமிஷத்துல சாப்பிடணும். சாப்பிட லேட் ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ரத்த சர்க்கரையோட அளவு குறைஞ்சு, அதாவது லோ சுகர் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து வரலாம். இன்சுலின் பாட்டில ரொம்ப குளிர்ச்சியான இடத்துலையும் வைக்க வேண்டாம், ரொம்ப சூடான இடத்துலையும் வைக்க வேண்டாம். ஒரு தடவை இன்சுலின் போடுறதுக்காக பாட்டில ஓபன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டில சாதாரண டெம்பரேச்சர், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு ஒன்றும் கிடையாது, சாதாரண டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். ஓபன் பண்ணாத புதுசா வாங்கிட்டு வந்த இன்சுலின்
இன்சுலினை ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜ்லையும் ஃப்ரீசர் மேலே ஐஸ் இருக்க பகுதியில் வைக்காம சைட் டோரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜே கிடையாது அப்படின்னா ஒரு மண்பானையில் தண்ணியை ஊற்றி அதில் அந்த இன்சுலினை போட்டு மணலை கூட்டி வச்சு அது மேலே அந்த பானையை வச்சுட்டாலே இன்சுலினுக்கு தேவையான குளிர்ச்சியை அந்த பானை கொடுத்துரும். ஒவ்வொரு இன்சுலினுக்கும் பொருத்தமான ஊசியை பயன்படுத்தணும். பாட்டில் டைப் இன்சுலின்ல 2 வகை இருக்கு. ஒன்று 40 யூனிட், இன்னொன்று 100 யூனிட். இந்த மாதிரி 2 வகை இருக்கு. 40 யூனிட் இன்சுலின் பயன்படுத்துறவங்க 40 யூனிட் சிரிஞ்சு தான் பயன்படுத்தணும். 100 யூனிட் இன்சுலின் பயன்படுத்துறவங்க 100 யூனிட் சிரிஞ்சு தான் பயன்படுத்தணும். இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது வந்து 40 யூனிட் இன்சுலின், இது வந்து 40 யூனிட் சிரிஞ்சு. இந்த சிரிஞ்சோட கலர் வந்து ரெட் கலரா இருக்கும். இந்த பாட்டிலையும் அந்த ரெட் கலருக்கான லேபிள் இருக்கும். இதுதான் பொருத்தமான ஊசி. இது 100 யூனிட் இன்சுலின், இது 100 யூனிட் இன்சுலினுக்கான ஊசி. இது ரெண்டோட கலரும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல கொடுத்திருக்க அந்த லேபிளும் ஒரே கலரா இருக்கும். இந்த 40 யூனிட் சிரிஞ்சை எடுத்து 100 யூனிட் மருந்தை எடுக்கவும் கூடாது. 100 யூனிட் சிரிஞ்சை எடுத்து 40 யூனிட் மருந்தை எடுக்கக்கூடாது. நிறைய பேஷண்ட் 100 யூனிட் சிரிஞ்சை வாங்கி 40 யூனிட் இன்சுலின் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 40 யூனிட் சிரிஞ்சை வாங்கி 100 யூனிட் இன்சுலின் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மிகப்பெரிய தப்பு. இது தவிர பென் டைப் இன்சுலின் இருக்கு. இந்த பென் டைப் இன்சுலின் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு 30 யூனிட் இன்சுலின் போட சொல்லியிருக்காரு அப்படின்னா சிரிஞ்சை எடுத்துட்டு அந்த மூடியை கலட்டிருங்க. இந்த நீடிலில் விரல் படக்கூடாது, அது மிக முக்கியம். படாமல் உங்கள் 30 யூனிட் காற்றை இந்த சிரிஞ்சுக்குள்ளே உள்ள விடணும். விட்டோன்னே இந்த 30 யூனிட்டுக்கான காற்று உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை வெளியே இழுங்க. கரெக்டாக 30 யூனிட் வந்துடும். வரலன்னா கூட கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா கரெக்டாக 30 யூனிட். அதிகமாக வந்துருச்சுன்னா 30 யூனிட்டுக்கு மேலே வருது அப்படின்னா அதை உள்ளே தள்ளிடுங்க. எங்கள் மருத்துவமனையில் வந்து இன்சுலின் தேவைப்படுற ஒவ்வொரு நோயாளிக்கும் இதை தனியாக நாங்கள் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் இன்சுலின் போடுறீங்களா, எத்தனை யூனிட் போடுறீங்க, என்ன இன்சுலின் போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க. சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல தாராளமாக கேட்கலாம். இப்போ சிரிஞ்சில் நம்ம இன்சுலின் ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ இன்சுலின் போடக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுப்போம். இன்சுலின் எங்கெங்க போடலாம்னா கைப்பகுதியில் போடலாம், வயிற்று பகுதியில் போடலாம், தொடைப்பகுதியிலையும் போடலாம். வயிற்று பகுதியில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வயிற்று பகுதியில் போடுறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கொடுக்குற ஒரு அட்டை. இதில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. இதை தொப்புளுக்கு நேர இப்படி வச்சுருவோம். இப்போ எல்லா ஓட்டையும் இதில் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதில் அம்புக்குறி போட்டிருக்கோம். இந்த அம்புக்குறி படி காலையில் எங்கே போடுறோம், நைட்டு போட வேண்டிய இருந்தால் எங்கே போட்டுருவோம். திங்கக்கிழமை இது முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே போடுவோம், செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு இங்கே போடுவோம், புதன்கிழமை காலையில் இங்கே போடுவோம், புதன்கிழமை நைட்டுக்கு இங்கே போடுவோம். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். போட்ட இடத்துல நம்ம ரொட்டேஷன் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். பேஷண்ட் வந்து தவறுதலாக ஒரே இடத்துல இன்சுலின் ஊசியை போட்டாங்கன்னா அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு சலை வச்சிரும், இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால இந்த மாதிரி ஒரு மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இன்சுலின் லோட் பண்ணியாச்சு, இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து செய்ய வேண்டியது ஆன்டிசெப்டிக் லோஷன். இந்த லோஷனை ஒரு காட்டனில் நனைச்சு எந்த இடத்துல நம்ம இன்சுலின் போடுறோமோ அந்த இடத்துல லேசாக தடவிடணும். அப்போ அந்த இடத்துல உள்ள கிருமி எல்லாம் இல்லாமல் போகும். அந்த இடம் சுத்தமாக இருக்கும். சுத்தப்படுத்தின பின்னாடி அந்த பகுதியையும் நம்ம கையால் தொடக்கூடாது. இப்போ காட்டனில் நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அந்த பகுதியை சுத்தம் பண்ணிட வேண்டியது. சுத்தம் பண்ணிட்டு இன்சுலினை எடுத்து இந்த இடத்துல நேர வச்சு ஒரு அமுக்கிட்டா மருந்து உள்ள போயிடும். இவ்வளவுதான் இன்சுலின் போடும் முறை. இன்சுலின் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே கையில் வச்சு லேசாக உருட்டணும். அப்போதான் இந்த இன்சுலினுடைய வெப்பநிலை வந்து நம்மளுடைய உடல் வெப்பநிலைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இதை எடுத்து நல்லா சேக் பண்ணணும். இன்சுலின் போடுறதுக்கு மற்றவங்களை நம்பிட்டு இருக்கிறத காட்டிலும் நம்மளே போட்டு பழக்கிறது ரொம்ப நல்லது. எங்கள் மருத்துவமனையில் டைப் 1 சர்க்கரை குழந்தைகள் 39 பிள்ளைங்க இருக்குது. இந்த 39 குழந்தைகளுக்கும் நாங்களே அவங்களுக்கு அதை பழக்கி எப்படி இன்சுலின் போடலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக பழக்கி கொடுத்துருக்கோம். அந்த 39 பிள்ளைங்களும் சொந்தமாகவே ஊசி போட்டுக்கிறதுங்க. இப்போ இன்னைக்கு 30 யூனிட் இன்சுலின் போட்டுட்டீங்க. மதியம் ஒரு 12 மணியை போல் மயக்கம் வருது அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் போடுறப்ப
அதில் 2 யூனிட் குறைச்சிக்கலாம், 28, அல்லது 4 யூனிட் குறைச்சிக்கலாம், 26 குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு உங்கள் மருத்துவமனை மருத்துவருக்கு ஃபோன் செய்து இந்த மாதிரி குறைச்சிக்கலாமா சார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் மருத்துவமனையில் இதுக்காக நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கிறோம். அவங்க சுகர் பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயக்கம் வருது, எவ்வளவு இன்சுலின் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் போடுற இன்சுலினை சொல்கிறதுக்காகவே ஒரு டீம் எங்களுக்கு தனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்சுலினை எடுத்துகிட்டு ஊருக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குளிர்ச்சியான நிலையில் கொண்டு போனால் தான் இன்சுலின் கெட்டு போகாமல் இருக்கும். இன்சுலின் போடுறப்ப செய்யக்கூடாது அப்படின்னா டாக்டருடைய அனுமதி இல்லாமல் இன்சுலினை நீங்களாக குறைக்கிறதும் தவறு, கூட்டுறதும் தவறு, நிறுத்துறதும் தவறு. அந்த பயன்படுத்துகிற ஊசி 2 அல்லது 3 முறைக்கு மேலே பயன்படுத்தாதீங்க. அந்த ஊசி முனையில் விரல் பட்டுருச்சுன்னா அந்த ஊசியை பயன்படுத்தாதீங்க. ஊசியோட முனை மடங்கி போயிடுச்சுனாலும் அந்த ஊசியை பயன்படுத்த வேண்டாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்சுலின் போடாதீங்க இது தெரியாத வரை அப்படின்ற ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு, அதையும் போய் பாருங்க. இன்சுலினை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.